நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் ஜோதிடமும் கலந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அஷ்டம சனி 7.5 சனி எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதிலிருந்து நம்ம ரொம்ப எளிதாக தப்பிக்க வேண்டும் அப்படின்னா நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. தப்பிக்கிறது அப்படின்றது நம்ம சொல்கிறதுக்கு வேணால் ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இந்த சனீஸ்வர பகவானுடைய கணக்கு அப்படின்றது ஒரு தனி கணக்கு. அவர் அதனால தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அவருடைய காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் அவருடைய அதாவது சனீஸ்வர பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்பொழுது அவர் தர வேண்டிய நல்ல கஷ்ட பலன்களை நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சரீரமே சந்தோஷத்தை மட்டுமே 365 நாளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 70 வருஷமோ 80 வருஷமோ எல்லா ஆயுள் ஃபுல்லாகவும் சந்தோஷத்தை மட்டும் நம்ம இந்த சரீரத்தை பார்க்க முடியாது. கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு அதை விட ஒரு மடங்கு அதிகமாக சந்தோஷத்தை பார்ப்பது அப்படின்றது நம்ம வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் தான் எல்லா உயிரினங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒன்று இழப்பு இல்லாமல் நம்ம சந்தோஷத்தோடு இருக்கோம் அப்படின்றது அது ஒரு பெரிய பாக்கியம். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய காலம் இறுதி வரைந்தும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு நோய் நொடின்னு நான் சொல்கிறது அப்படின்றது மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாத அளவுக்கு நமக்கு உடல் உபாதைகள் அந்த அளவுக்கு இல்லாமல் காப்பாற்றப்பட்டு நம்மளால் சுய காலில் நின்று அது பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆயுள் ரீதியாகவும் சரி, நம்மளுடைய உடல்நிலை மனதில் கருத்தில் கொண்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அந்த நிலைமையிலையும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு சிறந்த வாழ்க்கை தான். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த வகையில் ஒரு சில மக்கள் கஷ்டப்படுறது அப்படின்னு போகும்போது அவருடைய தசாபுத்தி ரீதியாகவும் சரி, கோச்சார ரீதியாகவும் சரி, அவர்களுக்கு சனீஸ்வர பகவான், அதாவது சனீஸ்வர கிரகம் பாதகாதிபதியாக வரும்பொழுது அல்லது அபயோகியாக வரும்பொழுது நிச்சயமாக சில இன்னல்களை நிச்சயமாக கொடுப்பார். அதே சமயத்தில் 7.5 சனி நடக்கிறது, அஷ்டம சனி நடக்கிறது. அதாவது அஷ்டம சனி அப்படின்றது சந்திரன் நின்ற இடத்திலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து 8ஆம் வீட்டிற்கு சனீஸ்வர பகவான் இருக்கும்பொழுது அவருடைய பார்வையாக 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். சந்திரன் நின்ற இடத்திற்கு 2ஆம் இடமா. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். கஷ்டம் அப்படின்னா அவரவர்கள் செய்த ஒரு தர்ம காரியங்கள், நேர்மையான விஷயங்களுக்கு தான் அது சரிபோக வரும். இதுதான் எப்பயுமே ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டு. அவரவர் தன்வினைப்படி தன் வழி வந்தனர் எவருக்கு எவர் உதவி செய்தனர். அந்த வகையில் தீதும் நன்றும் பிறத்தர வாரா. என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்ய முடியும். அதுதான் அந்த காலத்துலேயே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செஞ்சது எவ்வளோக்கு எவ்வளோ. இப்போ நம்ம 100 ரூபா லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட அதில் ஒரு 10 ரூபாவாவது நம்ம பொது செலவுக்கு கொடுத்துடணும். அன்னதானமாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவருடைய படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா பிறருக்கு கல்யாணத்திற்காக கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு உண்மை. அந்த வகையில் நம்ம அந்த விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீடு அப்படின்றது நமக்கு கிடைத்துவிடும். எப்பேற்பட்ட கஷ்டகாலம் கோச்சாரமாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி ரீதியாக இருந்தாலும் சரி, தவறான காலகட்டத்தில்
நம்ம அந்த சூழ்நிலை கடந்து போக வேண்டும் அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தால் பஞ்சபூதத்தால் காப்பாற்றப்படுவோம். இதுதான் வந்து சூட்சம். அந்த வகையில் அஷ்டம சனி நடக்கிறது, 7 சனி நடக்கிறது. அஷ்டம சனியை பற்றி சொன்னேன். 7 சனி அப்படின்றது வந்து நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்திலும் சனி கடக்கும்போது நம்முடைய நட்சத்திரத்தை கடக்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய உபாதையை கொடுப்பார். அந்த வகையில் அதுவும் அவர் வந்து அவயோகியாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அதனுடைய கஷ்டம் அப்படின்றது வந்து பல மடங்கு இருக்கும். இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வீடும் தவறாக வாஸ்து பலம் பொருந்தாமல் இருக்கிறது அப்படின்னும் பொழுது, எஸ்பெஷலி தெற்கு தென்மேற்கு சார்ந்து அவர்களுக்கு தெருக்கூத்து திருப்பார்வை இருக்கிறது, வடக்கு சார்ந்து தெருக்கூத்து திருப்பார்வை இருக்கிறது, தென்கிழக்கு கிழக்கு சார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் தவறான தெருக்கூத்துகள். இதில் வசிக்கிறோம் அப்படின்னும்போது இன்னல்கள் அப்படின்றது வந்து நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். தேவையில்லாத பழி சொற்களுக்கு ஆளாவீர்கள். தென்மேற்கு சார்ந்து வரும்பொழுது உடல் உபாதைகள் அப்படின்றது வந்து ஜாஸ்தியாகும். இந்த விஷயங்களை தவிர்த்து நம்ம இருக்க வேண்டும். இந்த கால கஷ்டங்கள், அதாவது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7 சனி காலங்களில் நம்ம வந்து காப்பாற்றப்பட வேண்டும். அந்த காலங்களை நாம் ரொம்ப இலகுவாக கடக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நல்ல வாஸ்து பலம் பொருந்திய வீடுக்கு அட்லீஸ்ட் வாடகைக்காக நம்ம போயிடணும். அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக இந்த கால கஷ்டம் அப்படின்றது வந்து கஷ்டமான காலங்கள் அப்படின்றது வந்து எளிதாக நீங்களால் கடக்க முடியும். அதற்கு நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு உணவு அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கறது சாலச் சிறந்தது. நம் முன்னோர்கள் இதை தான் வந்து ரொம்ப பிரதானமாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் ஒரு சில நாட்களில், அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் அப்படின்றத வந்து ரொம்ப விமர்சையாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததியர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான விஷயமாக அமையும். அவர்களும் நீங்களும் வந்து ஒரு சிறப்பான ஒரு வீடை அமைத்து கொள்ள முடியும். நீங்கள் வாடகை வீடை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய சொந்த வீடு, நீங்கள் கட்டுகின்ற வீடே வந்து ரொம்ப சிறப்பாக வாஸ்து பலம் பொருந்தி அமைந்துவிடும். இது நீங்கள் கேட்கலாம், எல்லா கஷ்டத்தையும் பண்ணிவிட்டு ஒருத்தனுக்கு வாஸ்து பலம் பொருந்தி ஒரு வீடு அமைந்து அவன் என்ன வாழ முடியுமா அப்படின்னு. நிச்சயமாக முடியாது. ஒரு தவறான தொழில் செய்கிறாங்க, தவறான வழியில் அவங்களுக்கு பணம் ஈட்டுறாங்க, அவங்க வாஸ்துபடி ஒரு வீடை கட்டிடுறாங்க, முடியுமா அப்படின்னா அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியறதில்லை. இதுதான் எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் பண்ண ஒரு விஷயம். அவர்களும் வாழ முடிவதில்லை, அவருடைய சந்ததிகளும் வாழ முடிவதில்லை. ஆகையால் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்றது வந்து நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள் செய்வது மட்டுமே தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அறமான ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வாஸ்து மட்டும் கிடையாது, பல நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், அது வேலை நிமித்தமாக இருந்தாலும், பொருளாதார நிமித்தமாக இருந்தாலும், நம்மளுடைய ஆரோக்கிய நிமித்தமாக இருந்தாலும், ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அந்த நல்ல காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் மட்டுமில்லாமல் நம்மளுடைய சந்ததியர்களும் பரிபூர்ணமான நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு தான் என்னுடைய சூட்சமம். அது அஷ்டம சனின்னு இல்லை, எப்பேற்பட்ட கஷ்டகாலமாக இருந்தாலும், தசாபுதி ரீதியாகவும் கஷ்டகாலமாக இருந்தாலும், அவையோடைய திசை நடந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு இலகுவாக அந்த காலத்தை நீங்கள் கடக்க முடியும். அப்படின்னா ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் செய்து வெற்றி பெற முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறது பொருளாதார ரீதியாக முடியல அப்படின்னும்பொழுது, வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது, நம்ம அதை செலவழிக்கிறோம் அப்படின்னும்பொழுது அன்றாட தேவைக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த வாஸ்து பலம் பொருந்தி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறது சாலச் சிறந்தது. நம்மளுடைய 6 அடிப்படைகள் விதிகள், அதில் 6 இல்லைன்னா கூட ஒரு 4 விதிகள் அடிப்படையாக கொண்டு ஒரு நல்ல திருப்பார்வை, தெருக்கூத்து, உச்ச வாசல், படிக்கட்டுகள், போர், அந்த விஷயங்கள் கரெக்டான வாஸ்து பலம் பொருந்திய இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக அந்த வீடு உங்களை காப்பாற்றும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வாழறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த வீடு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது தான் ஒரு அனுபவித்து சொல்லுகின்ற ஒரு உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிடையிலே சரணம், ஆண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவிடையிலே சரணம் சரணம் சரணம்.